ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பரிசுத்த சேனை காவலர்கள் ஐக்கியத்தின் மூலமாக இந்த காலவேளை நடைபெற்று வருவதால் அந்த அதிகால ஜெபத்தில் கலந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை கூறுகிறேன். உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்களா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையானது தலைப்பு சோத்திரம். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நம்பி இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த தலைப்பிலே நான் இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக சமயத்துக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதா. மறுமையானே கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். யோபு 5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்கிறோம், அதிசயங்களை செய்கிறோம். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ஒருவேளை தாமதமாகலாம், ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையில நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற உன்னதமான தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 10, 11, 12, 13 இந்த 3 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாக நீங்கள். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசிக்கிறோம். அவள் யார் என்று பார்த்தோம் என்றால் 16ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அதே லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரத்தி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, ஜெப பங்காளர்களே, இந்த வசனத்துல வாசிக்கும் போது சோதரம், இங்கே ஒரு ஸ்திரீ 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவி கொண்டவள், சற்று நிமிர்ந்து நிற்க முடியாது, எப்போதும் கூனியா இருக்கிறவள். அவளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய அதிசயங்களை செய்ததை பார்க்கிறோம். அவள் யார் என்றால் ஆபிரகாமின் குமாரத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமின் குமாரத்தி யார் என்றால் விசுவாச மார்க்கத்தார். பைபிள்ல வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா, சோத்திரம். இந்த உலகத்துல அநேக மதங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவ மார்க்கத்தார் மாத்திரமல்ல, விசுவாச மார்க்கத்தார். மார்க்கம் என்பது வழி. வழி. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது சில ஊர்களுக்கு போகும்போது வழி போட்டிருப்பான், வழி அல்லது மார்க்கம் போட்டிருப்பான். மதுரைக்கு இங்க இருந்து போறதா இருந்தா அதுல மதுரை, இங்க இருந்து திருநெல்வேலி இல்லைன்னா தென்காசி மதுரைன்னு போர்ட்ல பார்த்தோம்னா அது கூட கீழே போட்டுருவோம். பார்த்துருங்க, மார்க்கம் அல்லது வழி, அருப்புக்கோட்டை இல்லைன்னா விருதுநகர் அல்லது கோயில்பட்டின்னு ஒரு மார்க்கம், வழி. மார்க்கம் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னன்னா வழி. அப்ப விசுவாச வழியை சேர்ந்தவர். அந்த வழி மார்க்கத்தை குறிக்கிறது. அப்போ இந்த ஸ்திரீ ஆபிரகாமின் குமாரத்தி என்று என்னன்னா விசுவாச மார்க்கத்தாரா இருக்கு. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்கள்ல நம் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனாலும் கூட நம் அந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம், அநேக மதங்கள் உலகத்தில் உண்டு. ஆனா கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்து இயேசும் வழி, இயேசும் வழியை பின்பற்றுகிற நீங்களும் நானும்.
அந்த இயேசுவின் வழியில விசுவாசத்துல நாம் உறுதியாய் காணப்பட்டு நம்ம ஜீவிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறார். பிரமிக்கத்தக்க அதிசயங்களை சொல்றோம். அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக பெருமைக்கத்தக்கதான அதிசயங்களை செய்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல சோதனைகள், நெருக்கங்கள், பல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில நெருக்கத்திலே காணப்படலாம். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறது. எதிர்பாராத வேளையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமருங்க அருளே சோதனை. இந்த வசனத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்திரீ ஒரு நாள் தேவ ஆலயத்துக்கு வருகிறார். அதே வேளையில அந்த ஆலயத்துல இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவள் அங்கிருந்து 18 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த 18 வருஷமா பிசாசினால கட்டப்பட்டவா, சற்றேனும் நிமிர்ந்து நடக்க முடியாத, பார்க்க முடியாத ஒரு கூனி. அவள் ஆண்டவர் அவள் ஆலயத்துக்கு வருகிறார். அங்கே வரும்போது பாருங்க, ஆண்டவராய் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் கிறிஸ்தவ மார்க்கத்துல ஒரு விசுவாச மார்க்கத்துல காணப்பட்ட இவள் சமுதாயத்துல ஒரு விசுவாசியாய் காணப்பட்டது மாத்திரமல்ல, சமுதாயத்துல பாருங்க 18 வருஷமா அவருக்கு நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவ அந்த தெருவில் எப்படி நடந்து போறவங்களா என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த கூனி போராடி அவளை கிண்டல் பண்ணிருப்பாங்க, வெட்கப்படுத்திருப்பாங்க, ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. கோயிலுக்கு போறா, ஆலயத்துக்கு போறா, என்னத்தை கண்டா, ஏன் இந்த வயசுல எப்படிப்பட்டது, அப்படியெல்லாம் போகணும், அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவருடைய வெட்கத்துக்கு பதிலாக தேவன் ரத்தத்தை நான் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு ரத்தத்தினான ஆசீர்வாதங்களை தர அதிசயங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவர் ஜீவனும் வல்லமை உள்ள தேவனுமாக இருக்கிறார். அவரை சார்ந்து நாம் ஜீவிக்கும் போது, அவர் மேல் விசுவாசம் வைத்து விசுவாச மார்க்கத்தார நாம தொடர்ந்து நிலைத்து நிற்கும் போது, எந்த ஒரு சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு அதிசயமான ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராகவே இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க, சோர்ந்து போகாது. பல ஆண்டுகள் ஆண்டவர் நம்பினேன், சுவாசித்தேன், என் வாழ்க்கையில நான் நினைக்கிற காரியங்கள் நடைபெறவில்லையே, ஐயோ எனக்கு வருகிற துன்பங்கள் விடுதலை இல்லையே, ஐயோ இது நஷ்டத்திலிருந்து விடுபட முடியவில்லையே, போராட்டி விடுபட முடியவில்லையே, ஐயோ சாத்தான் கட்டிலிருந்து விடுதலை, அப்படி வீக்காமா சாக்காலை மாத்தார வல்லக்கார. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வேதனை கூட காணப்படுகிறார். சோர்ந்து போகாது. ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். விசுவாச வாழ்க்கையில இந்த ஸ்திரியை போல இந்த எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாத சாத்தானால கட்டப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரியின் வாழ்க்கையில காணப்பட்டவர்கள் நாம் அந்த நாட்கள்ல விசுவாச மார்க்கத்துல உறுதியாய் காணப்படும். விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாள். உறுதியா இருந்தாலும் பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில அவளை 18 வருஷமா பெரிய சூழ்நிலை. எழுந்து நிமிர்ந்து 18 வருஷமா எழுந்து நிற்க சாத்தானால் கட்டப்பட்டிருக்க. இன்றைக்கு ஒருவேளை விசுவாசிகளாய் காணப்படலாம். நமக்கும் பல போராட்டங்கள் உண்டு. போராடுவான் சாத்தான் போராடுவான். ஏன்னா சாத்தான் என்ன, பைபிள் என்ன சொல்லுது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வாசிக்கிறோம். என் அன்பை கர்த்தருடைய தாசர்களே, இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள சாத்தான் எப்போதும் போராடுவோம். யாரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, நல்ல பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல சாத்தான் போராடி கொண்டே இருப்பான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு விரோதமா. அதாவது விசுவாச வாழ்க்கையில அவள் அவ்வளவு 18 வருஷமா பட்ட பாடுகள் மற்றும் ஆண்டவரை நம்பி விசுவாசம் உறுதியா இருந்தபடினால் ஆலயத்துக்கு செல்லுகிற பழக்கத்தை விடாதபடி, தேவனுடைய சமூகம் பார்த்திருக்க, தேவ காரணம் ஆலயத்தில் தான் கர்த்தர் இருக்கிற. சங்கீதம் 11ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய தேவன் ஆலயத்தில் இருக்கிறார், சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்தும் அனுபவத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 65:4 வாசிக்கும் போது பாருங்க, ஆலயத்துல நன்மை உண்டாகும், திருப்தி அடைவோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஆலயம். இன்றைக்கு பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆலயத்துக்கு செல்வதையும் செபிக்கிறதையும் நாம் விட்டு விடுவோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனை இல்லை? ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறது நம்முடைய தேவன். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான அதிசயங்களை அவளுக்கு நமக்கு காரணம் விசுவாச வாழ்க்கையில உறுதியா இருந்தார். எத்தனை சோதனைகள் வரட்டும், வேதனைகள் வரட்டும், விசுவாச வாழ்க்கையில் உறுதியா இருந்தபடினால அருமையானவளே சோதரம் தேவன் நம்மை இறக்க வைத்தார். மாத்திரமல்ல, அவளது விசுவாச வாழ்க்கை உறுதியா இருந்து மாத்திரமல்ல, ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை நம்பினாள். ஜனங்கள் மத்தியில அவர் ஆலயத்துக்கு வரும்போது, வீட்டுல இருந்து வரும்போது குறிஞ்சுக்கிட்டே வந்திருப்பான். கையில பைபிள் வச்சுக்கிட்டு எழுந்து வச்சுக்க முடியாது, பூமியை பார்த்துக்கிட்டே வந்திருப்பான். அநேகர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவளை. ஆமா, இவ்வளவு வயசுக்கு பிறகு இவ்வளவு வியாதி இருக்கு, நம்பர்கள் இவளுக்கு இதுக்கு கோயிலுக்கு போனது கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை நம்பினார். இன்றைக்கு பாடுகள் மத்தியில இன்றைக்கு நீங்களும் நானும் சமுதாயத்தின் மத்தியிலே ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் மேல் சார்ந்து நம்பிக்கையில் உறுதியா இருக்கணும். நம்பிக்கையில் உறுதியா இருக்கணும். நம்பிக்கையில் உறுதியா விசுவாச வாழ்க்கையில் உறுதியா இருக்கணும். சங்கீதம் 31 சங்கீதத்துல 19 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. சங்கீதம் 31 வசனத்துல, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரர் மேல் நம்புறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளோ பெரிதென்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, வேதம் எப்படி சொல்லுங்க? உமக்கு பயந்தோர், நாமெல்லாம் தேவனுக்கு பயப்படுறோம். மனுபுத்திரர் மேல கர்த்தர் நம்புறோமா? மனுபுத்திரர் மேல மனுஷன் ஒண்ணு சொல்றான்னா வேதனைப்படுறியே, இயேசு நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாச வாழ்க்கை உறுதியா இருக்கும் போது ஏராளமான நன்மைகளை கொடுப்பார் என்று சங்கீதக்காரனை தாவீது அங்கே தன்னுடைய குறிப்பில் எழுதி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உமக்கு பயந்தவர்களும் மனுஷருக்கு முன்பாக நம்புறவர்களுக்கும் நீர் செய்து வைத்திருக்கிற உண்டு பண்ணி வைத்து நன்மைகள், ஏராளமான நன்மைகள். விசுவாச வாழ்க்கையில உறுதியா இருப்பது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்க்கையில கிரியை செயல்களாய் காணப்படும். கிரிய எந்த சூழ்நிலைகள் வந்தால் விசுவாசம் சுட்டு விடாதபடிக்கு காணப்படும். 18 வருஷம் பாருங்க எவ்வளவோ கஷ்டம் பாருங்க. நமக்கு ஒரு நாள் காய்ச்சல் தலைவலி வந்துட்டா, ஒரு சில கஷ்டங்கள் வந்தா ஜபத்தை விட்டுருந்தோம், ஆலயத்துக்கு போது விட்டுருந்தோம். அதே சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. சங்கீதம் 16 சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் வலது வாசித்த நித்திய பெருமை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, சங்கீதம் 65:4 வாசிக்கிறோம். ஆமா, கர்த்தர் ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க நன்மைகள் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். ஆகையால் முதலாவது அவள் விசுவாசியாய் காணப்பட்டார். ஆபிரகாமின் குமாரத்தி என்றார், விசுவாசத்தின் மகள். இன்னைக்கு நீங்களும் நான் ஆபிரகாமின் குமாரத்திகளாய் காணப்படும். விசுவாசத்தில் உறுதியாக, விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது, பிரியமா இருக்க முடியாது. இன்னைக்கு நான் விசுவாச மார்க்கத்தாரை காணப்படும். அந்த விசுவாச மார்க்கத்துல நாம் உறுதியா இருக்கணும். 3வது, அந்த விசுவாச மார்க்கத்துல உறுதியா இருப்பது மாத்திரமல்ல, விசுவாசம் உறுதியா இருந்து ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை நம்பணும். ஜனங்கள் மத்தியிலே நம்ம விசுவாச கிரியை வெளிப்படுத்தினார். ஒரு விசுவாசி, இவர் ஒரு விசுவாசி, இது சகோதரி ஒரு விசுவாசி, நான் ஜெபிக்கிறவள். ஜனங்கள் மத்தியில நம்பணும். அவர்கள் கர்த்தரை நம்பணும். நம்ம நம்புறதில்லை, நம்ம கர்த்தரை நம்பணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, அவங்க ஜனங்கள் மத்தியில ராஜா ஒரு கட்டளை போட்டா, இதை நீ வணங்கல் அப்படின்னா அந்த சிலையை வணங்கல் நெருப்பு சொல்லி தூக்கி போட்டு ஒண்ணு உத்தரவு கொடுத்தான். 7 மடங்கு அந்த நெருப்பு சொல்லி அவன் சொன்னான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர், அவர் தப்பு வைக்காவிட்டாலும் நீ உண்டு பண்ணிதான் குறிச்சு நாங்கள் வணங்க மாட்டோம் சொன்னான். அதான் பார்த்துருங்க பாருங்க, விசுவாச வாழ்க்கையில் உறுதி. இந்த 18 வருஷமாக பலவீனப்படுத்தப்பட்ட அந்த ஆவியினால அப்படி காணப்பட்டதான அந்த ஸ்திரீ விசுவாசியா இருந்த மாத்திரமல்ல, ஜனங்கள் மத்தியில தன் விசுவாசிக்கு நீ வெளிப்படுத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவரை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி ஆலயத்துக்கு வருகிற ஒரு நல்ல ஒரு மனுஷியாய் காணப்பட்டார். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருவதில்லை. தேவ சமூகத்தை நாடுங்க, கர்த்தருக்காக விசுவாச வாழ்க்கை உறுதியா இருங்க, விசுவாசத்தை ஜனங்கள் மட்டும் வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வார். அதிசயமான காரணம், ஒரு கல்யாண வீட்டுல பாருங்க குறை வந்துருச்சு, ஆனாலும் ஜனங்கள் மத்தியிலே அந்த கல்யாண வீட்டுக்காரர் யாரையும் குறை சொல்லல. இயேசு அந்த வீட்டுல இருக்கிறார், இயேசுவை குறை சொல்லல, ஆனாலும் அமைந்திருந்தார். அந்த என்ன சொல்ல போகிறார், என்ன காத்திருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க.
அந்த விசுவாசம் அவர் அழைத்த அழைப்புல ஏதேனும் அந்த அழைப்புல உறுதியா இருந்தாங்க. ஏசு சீக்கிரத்துல சொன்னார், பெரிய அற்புதம் செய்தார். அதே அதிசயமான அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதங்க. அருமையான நாளில ஆண்டவரே நீர் எனக்கு அதிசயங்களை செய்ய, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது, நெருக்கங்கள் காணப்படுகிறது ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள தோல்வி அடைந்து போகிறது ஆண்டவர், எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாச வாழ்க்கையில் உறுதியா இருக்கிற சமூகத்திலே ஆண்டவரே என்னை கடந்து வந்து தொழுது கொள்ளுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஏசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அந்த வார்த்தைகளை கொண்டு அந்த வார்த்தைகளை உங்க மத்தியில அறிவிக்க தேவனால் கொடுத்த வாய்ப்புக்காய் சோத்திரம். தேவ சமூகத்தில் செபித்த போது கர்த்தர் வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ஆக நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அந்த தேவனை தான் நம்புகிறோம். அந்த தேவனுடைய பெயர் தான் கிறிஸ்தவன் என்ற பெயரிலே காணப்படுகிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்தை செஞ்சு நீங்களும் நான் அந்த கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாச மார்க்கமாய் காணப்படத்தக்கதாக நான் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நல்ல பிதாவே, அருமையான காலை வேளைக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி சோத்திரம் முழுவதும் ஜெபிக்கிறையா. அந்த அதிகாலை ஜெபத்துல பரிசுத்த சேனை காவலுடைய ஐக்கியத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறான அருமையான அதிகாலை ஜெபத்துக்காக எனக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில கூட இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஐயா சோத்திர வார்த்தைகளை கேட்டு ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறையா. அந்த வாழ்க்கையில கத்தர் அற்புதங்களை செய்வீராக. அதிசயமான கண் அட்டப்பிக்கிற தேவன் ஆண்டவரே, இது சொன்னல்லவா, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கத்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரேன். எரேமியா 32:27 அப்படி வாசிக்கிறோமே கத்தாவே. அதே அற்புதங்களை கத்தாவே சோதரியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அதிசயமான காரியத்தை கத்த நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுத்து சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தை கொடுக்கிற தேவன் கத்தாவை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, திடப்படுத்து, நிலைநிறுத்தி கத்தாவை சோதரியா. ஆண்டவரே, வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இது அருமையான ஸ்தாபனத்தை நடத்தி வருவதான ஜெரோமுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேயா. மாத்திரமல்ல, ஒடிசாவில் இந்த நாட்கள்ல ஆண்டவரே கட்டப்பட்டு ஒரு ஆளை தடைப்படுத்த போகாதபடி ஆண்டவரே சீக்கிரத்துல கட்டி முடியவும் தொடர்ந்து அந்த பகுதியில் கூடியிருக்கிற மக்கள், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த இடத்துல கூடி வந்து ஆராதிக்கும் கத்தற்கு ரீச்சும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்குற ஆயுதம் வாக்கியாத போகும் சொன்னது. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் 7 வழியாய் சில அந்த வாக்குப்படி கத்தா எந்த தடையும் வராதபடி ஒடிசாவில் நடைபெற்று வருவதான அந்த விசேஷத்தை கத்தாவை சோதரம். அந்த விசேஷத்தில் ஆசீர்வாதமான கூட்டம் ஆராதனை ஸ்தலத்தை தேவனும் பொறுப்படுத்தி நடத்தி கட்டி முடிக்க வச்சுங்கப்பா. பிரயாசப்படுகிற ஜெபிக்கிற கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.